தாவேகா சார் நிற்க போகிறது. மரிய வில்சன் யார் தெரியுமா? யாரை சொல்கிறீங்க சார்? ஜேபிஆர் காலேஜ் இருக்குல்ல, அந்த காலேஜுடைய உரிமையாளரில் ஒருத்தர். ரொம்ப ஏழை, தள்ளு வண்டியில் வியாபாரம், காய்கறி வியாபாரம் இந்த மாதிரி பண்ணுறவர். அவருக்கு சீட்டு. ஏதோ ஒரு தொகுதி சொன்னாங்களே, சென்னைக்குள்ளே தான். அருண், அவர் யாருன்னா, அவர் வந்து பொட்டி கடை வச்சுக்கிறாரு. ஐஸ்வரி கணேஷ் தெரியுமா? வேல்ஸ் தெரியும் சார். அந்த பொட்டி கடை வச்சுருக்காரு. அவருக்கு துறைமுகம் தொகுதி. இந்த மாதிரி இவங்க எல்லாருக்கும் சீட்டு. அப்போ அங்கே உழைச்சவன் தெரியுது அது யாருக்கான கட்சின்னு. இப்போ எல்லா கட்சிகளுமே அந்த மாதிரி தானே சார்? நீங்கள் தான் வேற இல்லை, நீங்கள் வேற இல்லை. அவங்களாம் மோசம், நான் தான் கரெக்டு. அவங்களாம் திருடி திருடி சொத்து சேர்த்துக்கிறாங்க, நான் தான் கரெக்டு. இந்த சொத்து விவரத்தையும் வெளியிடணும்னு சொல்லியிருக்காருல்ல, அதுக்கு தான் நான் அந்த வார்த்தையை சொன்னேன். சொன்னால் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஒழுங்காக இருக்கணும்னு சொல்ல வரீங்க. சாப்பிட்ட தட்டை எடுங்கடா, சாப்பிட்ட தட்டை அப்படியே விட்டு போகிறீங்க, அறிவு இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? அப்போது சொத்து கணக்கு எல்லாரையும் வைக்க சொல்கிறீங்க, ரைட். அவர் வைக்கிறாங்க, வைக்கல, நம்ம வச்சிடலாம்ல, வச்சிடலாமா? வச்சுடுவார்ல சார் கண்டிப்பாக. தேர்தலில் ரொம்ப அழகாக வைப்பார், ரொம்ப அழகாக வைப்பார். இந்த கேள்விலாம் கேட்பார். தலைவரை எம்ஜிஆர் வந்து 72 கேட்டார் எல்லார் சொத்து கணக்கும். அந்த மாதிரி நீங்களும் கேளுங்க தலைவரை, அவ்வளோதான். கேட்டால் என்னென்ன பின் விளைவுகள் வரும்னு தெரியாது.